அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அந்த பையன் வெற்றி பெறுவாரா? விஜயை பற்றி விசாரித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். நேற்று தமிழகத்தில் 17வது சட்டப்பேரவை தேர்தல் நிறைவு பெற்றது. முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் சுமார் 85.15% வாக்கு வங்கி தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது. இப்படி எப்பொழுது அதிகபட்ச வாக்குகள் பதிவாகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆளும் கட்சிக்கு அது எதிராகவும் எதிர்க்கட்சி மற்றும் பிற கட்சிகளுக்கு ஆதரவுமாகவுமே இருந்துள்ளது. கடந்த கால வரலாறுகள் இப்படி கூறினாலும் கூட சமீபத்திய கருத்து கணிப்புகள் பல இந்த தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், 2வது இடத்தை அதிமுக பெறும், விஜய் அவர்கள் கணிசமான வாக்குகளை பிரிப்பார், தொகுதியில் 15லிருந்து 20% மேற்பட்ட வாக்குகளை பிரித்தாலும் கூட அவர்களால் 4-5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற முடியும் என கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது. அதே சமயத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேகாவிற்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. பலர் தாவேகாவிற்கு வாக்களித்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், வயதானவர்கள் கூட விஜய்க்கு அதிகபட்ச ஆதரவு தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. திமுக, அதிமுக என்ற இருவரும் கட்சிகளும் வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய பணப்பட்டுவாடா செய்தும் கூட பணமே கொடுக்காமல் தாவேகா மிகப்பெரிய வாக்கு வங்கியை பிரித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பூத் ஏஜென்ட்டுகளுக்கு அவரவர்களுடைய சொந்த செலவில் தான் தாவேகாவினர் பூத் ஏஜென்ட்டுகள் அமர்ந்திருந்தார்கள். உணவு கூட அவர்களாகத்தான் வாங்கி உண்டார்களே தவிர கட்சியின் தலைமை அவர்களுக்கு ₹1 கூட செலவு செய்யவில்லை. மேலும் தன்னெழுச்சியாக பல்வேறு பகுதிகளில் தாவேகா தொண்டர்கள் வாக்களித்தவர்களுக்கு குளிர்பானம் மற்றும் நீர்மோர் போன்றவற்றை அளித்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இவற்றிற்கு எதற்குமே தாவேகா தலைமை பணம் அளிக்கவில்லை. அதே சமயத்தில் எதிர்புறத்தில் திமுக, அதிமுக என்ற இருவரும் கட்சிகளும் அதிக அளவு பணத்தை இறைத்து செலவு செய்தது. இது ஒருபுறம் இருக்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்த பின்பு ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் மேலும் மண்டல பொறுப்பாளர்களிடமும் தொலைபேசியின் வாயிலாக அழைத்து உங்களது மாவட்டத்தின் நிலவரம் என்ன, தாவேகாவின் நிலை என்ன என்பது குறித்து விசாரித்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. முதலாவதாக சென்னையில் சேகர்பாபுவிடம் விசாரித்த போது நாம் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டுள்ளோம். இந்த தேர்தலில் தாவேகாவிற்கு அதிக அளவு பெரம்பூர் தொகுதியில் வாக்கு கிடைத்துள்ளது. அதே சமயத்தில் நூல் இழையில் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என கூறியிருந்தாராம். இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று ஒவ்வொரு மாவட்டமாக விசாரித்த போது விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார். திருச்சி மாவட்ட செயலாளர் மற்றும் திருச்சி மண்டலத்தினுடைய பொறுப்பாளரான K.N. நேருவிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விசாரித்த போது கண்டிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம், விஜயால் இங்கு வெற்றி பெற முடியாது, நமக்கு உறுதியாக தெரிகிறது, அதிக அளவு வாக்கு நமக்குத்தான் கிடைத்திருக்கிறது என அவர் கூறியிருந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. இதை கேட்டு முதலமைச்சர் சற்று ஆறுதல் அடைந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று கொங்கு மண்டலம், தென் தமிழகம், டெல்டா, மத்திய தமிழகம், வடக்கு மண்டலம் என அனைத்து பகுதிகளிலுமே விஜய்க்கு ஏகோபித்த ஆதரவு இருந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு சில ஆய்வாளர்கள் கடந்த காலங்களை விட தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு மக்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள், எனவேதான் விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு அலை வீசுகிறது. இதற்கு முன்பு விஜயகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள் கட்சி தொடங்கினார்கள். அவர்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கியோ அல்லது செல்வாக்கோ இல்லை. அவர்களை தாண்டி விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவும் செல்வாக்கும் இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலுமே குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என அனைவருமே விஜயை நம்புகிறார்கள். மேலும் விஜய்க்கு குழந்தைகளின் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவினால் விஜய்க்கு வாக்குகளை அவர்களே கேட்கிறார்கள். மேலும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் இவர்களே கேன்வாஸ் செய்வதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இவை அனைத்தையும் ஒருபுறம் வைத்திருந்தால் கூட வரும் தேர்தலில் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவாரா என்ற ஐயம் எழுந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் அது குறித்து வலைதளங்களிலும் டிவி சேனல்களிலும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. இதேபோன்று பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தாலும் கூட வெற்றி பெற முடியாது என சேகர்பாபு அவர்கள் கூறியிருக்கிறார். இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது தேர்தல் முடிவு நாளான மே மாதம் 4ஆம் தேதி தான் நமக்கு உண்மையான நிலவரம் தெரிய வரும். நன்றி.